ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் எப்படி செய்கிறதுங்கிறத காட்ட போகிறேன். நம்ம இன்னைக்கு ஒரு 2 கிலோ அளவுள்ள ஒரு பெரிய சைஸ் கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் கேக் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 hours ஆகும். ஆனால் நம்ம கொஞ்சம் இதெல்லாம் ஸ்டெப்ஸை பிரித்து முந்தின நாளே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் குயிக்காக பண்ணிடலாம். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஸ்டெப் ஊற வைக்கிறது. இதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ஆரஞ்சு ஜூஸ், 1/4 கப் கிரேப் ஜூஸ், 1/4 கப் ஆப்பிள் ஜூஸ். நம்மக்கிட்ட இதில் உள்ள எந்த ஜூஸ் இல்லைனாலும் நம்ம டைரெக்டாக ஃப்ரூட்லேருந்து ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் மற்றபடி தேவையான பொருட்கள்: 1/2 கப் உலர் திராட்சை கிஸ்மிஸ் பழம், 1/2 கப் டூட்டி ஃப்ரூட்டி, 5 டேட்ஸ். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிக்சட் ஃப்ரூட் ஜாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஸ்ட்ராபெர்ரி ஜாம் இருந்துச்சு, ஸோ நான் அதை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஃப்ரூட் மிக்சரை நம்ம முந்தின நாள் நைட் கேக் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட் ஊற வச்சோன்னா போதும். இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக பண்ணால் ஒரு 2 to 3 days முன்னாடியே இதை ஊற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் கேரமலைசிங். இந்த ஸ்டெப் தான் இந்த கேக்குக்கு தேவையான கலரை கொடுக்கும். இந்த ஃப்ரூட் கேக்குக்கு நாம் எந்த விதமான கலர் பவுடரும் சேர்க்க போகிறதில்ல. இந்த கேரமல் சாஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பொறுமையாக பண்ண வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 5 minutes தேவைப்படும். இது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். சீனி 1/2 கப், வாட்டர் 2 டேபிள் ஸ்பூன். இந்த சீனி 2 டேபிள் ஸ்பூன் வாட்டரையும் சேர்த்து ஒரு மிதமான ஹீட்டில் மெதுவாக ஹீட் பண்ணிகிட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஸ்லோ ஃப்ளேமில் மெதுவாக பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 minutes கழித்து இது ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கையில் தெரிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நான் எப்பவுமே க்ளவுஸ் போட்டிருப்பேன். அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் இது பண்ணும்போது. அதே சமயம் இந்த 4 minutes கழித்து 1 கப் தண்ணியை லேசாக சூடு பண்ணிக்கணும். அதுக்கு நான் மைக்ரோவேவில் அதை 2 minutes வார்ம் பண்ணுறேன். வார்ம் பண்ணிவிட்டு இந்த கேரமல் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மெதுவாக ப்ரௌன் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக ஒரு ஸ்டேஜில் நல்ல டார்க் ப்ரௌனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பபிள்ஸாக வர மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணணும். அதுவும் நம்ம ரொம்ப மினிமம் ஹீட்லேயே பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப சேஃபராக இருக்கும் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சமாக டார்க் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கிட்டத்தட்ட ஒரு கரெக்ட் ஸ்டேஜ். இதிலிருந்து நல்ல டார்க் ப்ரௌன் ஆகும். அது வரைக்கும் நம்ம கிளறணும். அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் ஆகிடும். நல்லா பாருங்க. நான் எதுவும் அதில் எடிட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல டார்க்காக இருக்கும். ஒரு நல்ல ஸ்மெல்லும் இருக்கும். அதான் கேரமல் ஸ்மெல். இது வரும்போது நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சுடு பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா? நான் மைக்ரோவேவில் சுடு பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் சும்மா ஸ்டவ் டாப்லேயும் சுடு பண்ணிக்கலாம். அதை எடுத்து இதில் மெதுவாக ஊற்றணும். க்ளவுஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா ரொம்ப பொங்கி வெளியே வருது பார்த்தீங்களா? இது கொஞ்சம் நம்ம கையில் தெரிச்சிடாமல் இருக்கக்கா சேஃபராக நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ நம்மளோட கேரமல் சாஸ் ரெடி ஆயிருச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது.
இதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கப் ஆல்மண்ட், 1/2 கப் cashew, 1/2 கப் ரைசின், 1/2 கப் tutti frutti அண்ட் 5 டேட்ஸ். ஆல்மண்ட், cashew எல்லாம் நம்ம முதல்லே கட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு வச்சு அது மேலே ஒரு 1/4 கப் மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து கேக் மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நம்ம வந்து 2-3 டேஸ் பிஃபோரே செஞ்சு வச்சுக்கலாம். இதை ஒரு ட்ரையான ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து இந்த கேக்குக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடர் தயாரிக்கிறது. அதுக்கு பேர் ஆல் ஸ்பைஸ் பவுடர். இதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை 2 இன்ச் நீள சுருள், ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜாதிக்காய் 1/4, ஜாதிப்பத்திரி 1, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன். இந்த சொன்ன எல்லாத்தையும் சூடு கம்மியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். இது கூட ஒரு 1/2 கப் சுக்கு பவுடரையும் கலந்துக்கணும். இதுதான் ஆல் ஸ்பைஸ் பவுடர். இந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்பைஸ் பவுடர் வந்து ஆரஞ்சு பீல் பவுடர். இது நம்ம கடையிலையும் வாங்கலாம், இல்லைன்னா வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஆரஞ்சோட தோலை உரித்து அதை நல்லா பவுடர் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு தோலே போதும். அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை. அது கூட ஒரு ஹாஃப் லெமனோட தோலையும் லேசாக ஸ்க்ராப் பண்ணி போட்டிருக்கிறேன். இதை மிக்சியில் கொஞ்சம் ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் ஆரஞ்சு பீல் பவுடர். அடுத்த ஸ்டெப் வந்து இந்த கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தயாரிக்கிறது. இதற்கு தேவையான பொருட்கள் பேக்கிங் பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 3/4 டீஸ்பூன். இது ரெண்டையும் எடுத்துட்டு நல்லா ஒரு ஜல்லடையில் போட்டு வச்சுக்கோங்க. அது கூடவே அடிஷ்னலாக 2.5 கப் மைதா மாவு, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 2.5 கப். இந்த மூணையும் எடுத்து ஒன்றா ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சுப்பேன் நான் யூஸ்வலாக. இதை வந்து 2 தடவை சலிக்கணும். அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம முந்தின நாளோ அல்லது ஒரு ஹாஃப் டே முன்னாடியே கூட செஞ்சு வச்சுக்கலாம். இது இப்படி செய்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க் லைட்டராக இருக்கும். நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் இந்த கேக் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்து வர ஸ்டெப் மட்டும் கேக் ப்ரிப்பேர் பண்ண போகும்போது மட்டும்தான் பண்ணணும். அடுத்து வர ஸ்டெப்பை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை வந்து 350 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளோட பேக்கிங் பேனை நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து நல்லா பேக்கிங் பேன் ஃபுல்லாக நல்லா நல்லா ஜெனரஸாக கோட் பண்ணணும். நல்லா தாராளமாக கோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா மாவு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு அப்படியே எல்லா கார்னர்லையும் அது படுற மாதிரி நல்லா அப்படியே குலுக்கி குலுக்கி விடணும் அதை. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம முட்டை, சீனி, வெண்ணெய் இது எல்லாத்தையும் ஒன்றடியாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நம்ம மஞ்சள் கரு, வெள்ளைக்கரு தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். இப்போ காட்டின மாதிரி நான் வந்து வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து
நல்லா பீட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்குவேன். இப்போ நீங்க இத வீடியோல பார்க்கலாம். இந்த கேக்குக்கு 6 முட்டை தேவைப்படும். இந்த வெள்ளைக்கருவ மட்டும் நல்லா எடுத்து ஃப்ளஃபியா நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது கேக் நல்லா ஃப்ளஃபியா வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் வந்து இத ஒரு கிச்சன் எய்ட் ஸ்டாண்ட் மிக்சர் மூலமா செஞ்சிருக்கிறேன். இந்த வெள்ளைக்கருவ பீட் பண்ணத. நம்ம வந்து ஒரு ஃபோர்க்காலயும் செய்யலாம். அதுக்கு நெறைய டைம் ஆகும். இல்லன்னா ஒரு ஹேண்ட் மிக்சராலயும் பண்ணலாம். இத எடுத்து நான் தனியா ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சுப்பேன். இத வந்து லாஸ்ட் இன்கிரீடியன்ட்டா தான் நம்ம ஆட் பண்ணணும் கேக்ல. அப்பதான் ரொம்ப நல்லாருக்கும். இந்த ஸ்டெப் நடந்துட்டு இருக்கும்போதே நம்ம அவன ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிக்கணும். நான் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு இத ப்ரீஹீட் பண்றேன். நான் இப்போ 2 ஸ்டிக் பட்டர எடுத்து லேசா மைக்ரோவேவ்ல மெல்ட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்டிக் பட்டர்ங்கிறது 16 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். அது கூட 1 1/2 கப் சீனி சேர்த்து நல்லா பீட் பண்ண போறோம். ப்ராசஸ்க்கு கிரீமிங் த பட்டர் அண்ட் சுகர்னு சொல்லுவாங்க. அதாவது வெண்ணெயையும் சீனியும் போட்டு நல்லா கடையிறது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இது. சீனி வெண்ணெயில நல்லா கரைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிருங்க. இது லாஸ்ட் ஸ்டெப். உப்பு 1 டீஸ்பூன். ஆரஞ்ச் பீல் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். ஆல்ஸ்பைஸ் பவுடர் 2 டீஸ்பூன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 2 டீஸ்பூன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா இந்த எல்லா திங்ஸ் அதாவது ஆல்ஸ்பைஸ் பவுடர், ஆரஞ்ச் பீல் பவுடர், சால்ட், அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட கேரமல் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணது, முட்டையோட மஞ்சள் கரு, இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வெண்ணெயும் சீனியும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்ல அது கூட சேர்த்து போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம ஹேண்ட் மிக்சரால பண்ணனாலும் ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டாண்ட் மிக்சரால பண்ணியிருக்கேன். ஃபோர்க்காலையும் பண்ணலாம். அப்படி பண்ணாலும் நல்லா வரும். நான் வந்துட்டு முதல்ல வந்து இதை வந்து இந்தியன் மிக்சியாலேயே பண்ணிடுவேன். எக்ஸப்ட் அந்த ஊற வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை மட்டும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவேன். அப்படி பண்ணாலும் நம்மளுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இனிமேல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம மாவு எல்லாம் வந்து சலிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். ஒரே ஒரு நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும். இது கூட நம்ம வந்து எக் ஒயிட் வந்து எடுத்து தனியாக பீட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம வந்து ஸ்லோ ஸ்பீட்லையும், அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஒரு ஹை ஸ்பீட்லையும், அதாவது ஸ்பீட் வந்து 6லையும் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். கேக் வந்து டூ மச்சாக நம்ம பீட் பண்ணாலும் நல்லா வராது. ரொம்ப ஃப்ளஃபியாக இல்லாமல் அது ஒரு மாதிரி அமுங்கி போயிடும். அதனால ரொம்ப கம்மியான டைம் தான் இதை பீட் பண்ணணும். ஒரு நிமிஷம் தான் ஹை ஸ்பீட். அதை நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கேக் பேட்டர் நல்லா ப்ரிப்பேர் ஆயிருச்சு. இனிமே நம்ம அதை பேக் பண்ண வேண்டியது தான். இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த கேக் பேன் மேலே நல்லா ஊற்றிட்டு லேசாக அசைச்சு விடணும். அப்போ தான் இதோட ட்ரை நம்ம சேர்த்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கீழே இறங்கி கரெக்டாக போகும். நம்ம முதல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் வந்துட்டு மாவு போட்டு கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து இது மேலே லேசாக அழகாக பரவி விட்டு ஒரு ஸ்பூனால் மெதுவாக அழுத்தி விடணும்.
அதாவது இது ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த கேக் பேட்டருக்குள்ள மிக்ஸ் ஆகிருக்கணும். கொஞ்சம் வெளியவும் தெரியணும். அப்பதான் ஒரு லேயர் மாதிரி நிக்கும். இது வந்து நம்ம மாவு சேர்த்து இது மேல போட்டிருக்கனால, இது வந்து கீழ இறங்காது. பட் அந்த கன்சிஸ்டன்சில தான் ஃப்ரூட் கேக் எப்பவுமே இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்றோம். இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கேக் டின்ன வந்து நம்ம 350 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 40 to 50 நிமிஷம் பேக் பண்ண போறோம். இப்போ நம்ம கேக்க உள்ள வச்சுட்டோம். 45 மினிட்ஸ் கழிச்சு வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 45 நிமிஷம் கழிச்சு அவன திறந்து இந்த கேக்க மெதுவா ஒரு பேம்பு ஸ்கூவரால அல்லது ஏதாவது ஒரு குச்சியால ஒரு குத்தி பார்க்கணும். அந்த குத்தி பார்க்கும்போது அந்த குச்சியில எதுவும் ஒட்டியிருக்க கூடாது. நல்லா ட்ரையா இருக்கணும். இதுதான் பெர்ஃபெக்ட்டா பேக் ஆன கேக். இப்போ நம்ம கேக்க வெளிய எடுத்து ஆற விடணும். ஆற விடுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவ பேம்பு ஸ்கொயரால லேசா குத்தி நமக்கு ஃபுல்லா ஆறியிருக்கா, அது மேல எதுவும் ஒட்டியிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அதே சமயம் லேசா அத 2 தடவ தட்டி பார்த்தோம்னா, நமக்கு ஒரு சவுண்ட் வரும். ரொம்ப ஹாலோவா இருக்க மாதிரி. அதான் கரெக்ட்டான பக்குவம். அதே சமயம் அதோட ஓரத்த வந்து லேசா இழுத்து பார்த்தோம்னா, அது ஸ்ப்ரிங் மாதிரி திருப்பி அதே இடத்துக்கே போயிரும். இப்போ நம்ம கேக் ரெடி. இத ஒரு மினிமம் 2 ஹவர்ஸ் ஆவது நல்லா ஆற விட்டுட்டு, இத ஒரு வயர் ரேக் மேல நம்ம ஆற விடணும். இத வந்து ஆற விடுறது ஒரு 6 ஹவர்ஸ் ஆவது வெளியில நல்ல ரூம் டெம்பரேச்சர்ல ஆற வச்சா தான், நம்மளோட கேக் வந்து நல்லா நீட்டா கட் பண்ண வரும். சூடா இருக்கும்போது கட் பண்ணக்கூடாது. நல்லா ஆறின பிறகு கேக்க சின்ன துண்டுகளா வெட்டி, வேக்ஸ் பேப்பர்லயோ அல்லது அலுமினியம் ஃபாயில்லயோ நல்லா ராப் பண்ணி, ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு யூஸ் பண்ணலாம். இத குறைஞ்சபட்சம் ஒரு 5 நாள் வரைக்கும் வெளியில ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். அதுக்கு மேல வேணும்னா, நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேக் நல்லா செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.